ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினில் பொறுத்தவரைக்கும் டைமிங்னு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைமிங் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து வால்வ். இந்த நம்ம கேம் சாஃப்ட் எடுத்துட்டோம்னா அது கீழே வந்து வால்வ் வந்து ஸ்ப்ரிங்கி போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வால்வ் வந்து நம்ம அழுத்தும் போது வால்வ் கீழே கூடி போய் ஓப்பன் ஆகி காற்று வந்து இன்லெட்லேருந்து உள்ளே வரும். அதே மாதிரி வெடித்து ஃபயர் ஆன அந்த புகை வந்து எக்ஸாஸ்ட்டில் வெளியே போகும். இதுக்கு மேலே தான் நம்ம கேம் சாஃப்ட் வந்து நம்ம பொருத்துவோம். அந்த கேம் சாஃப்ட் பொருத்துறது வந்து அந்த பல்லு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்லும் கிராங்க் புள்ளியிலும் ஒரு பல்லு இருக்கும். அது பெல்ட் மூலியம் இல்லை செயின் மூலியம், இந்த 2 டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பில் தான் கம்பல்சரி காரில் வரும். இந்த இடத்துல நான் தொட்டு பார்க்கல, இது வந்து தான் கேம் லோபுன்னு சொல்லுவோம். அந்த வால்வுக்கு நேராக எக்ஸாக்டாக மேலே அது இருக்கும். அந்த இடத்த தொட்டு பார்த்துக்கலாம், அந்த இடம் கீழே ரவுண்டாக இருக்குது, மேலே வர வர அப்படியே கோழி முட்டை ஷேப்பில் அப்படியே மேலே ரவுண்டாக மேலே ஏறுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் அந்த டைமிங். அப்படி சுற்றும் போது எந்த நேரத்தில் வால்வு ஓப்பன் ஆகணும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்றது அந்த லோபு வந்து உங்களுக்கு அமுக்கும். இது வந்து டைமிங் பெல்ட் மூலம் மாற்றிருப்பாங்க. இது ஒரு டீத் மாறி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஓப்பன் ஆகிற டைம் வந்து வித்தியாசம் ஆகும். அதனால தான் இது வந்து டைமிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு கரெக்டான ஒவ்வொரு லட்சத்து கிலோமீட்டருக்கும் ஒன்ஸ் வந்து பெல்ட் இல்லை டைமிங் செயின் நீங்கள் மாற்றலை அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் சைடில் பிரச்சனைகள் வரும். அதனால் இன்ஜினில் பொறுத்த வரைக்கும் டைமிங்ன்றது ரொம்ப முக்கியமான வந்து பீரியாடிட்டிக்கு மாற்றுங்க.